Hi friends, welcome to Dheishu Creations. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பட்டன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக் பட்டன்ஸ் வந்து நம்ம ஒரு கிளாத் மட்டும் வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை. 2-3 கலர் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். 2 கலர் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபேப்ரிக் பட்டன் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கொயரான கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேனோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஆஃபீஸ் வேர் குர்த்திஸில் அந்த மாதிரி பிளெயின் டாப்லலாம் இந்த ஃபேப்ரிக் பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க பீஸுக்கு நான் பர்டிகுலராக இவ்வளோ மெஷர்மெண்ட்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம என்ன பட்டன் எடுக்கிறோமோ அந்த பட்டனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பீஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு பட்டனில் தான் நான் வந்து இந்த ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த பட்டன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச அந்த 4 பீஸையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து தையலை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம தைக்கும்போது கூட ஃப்யூச்சரில் அது பிரிஞ்சு வராது. 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, தையலை சின்னதாக வச்சுக்கோங்க. நான் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி சர்க்கிளாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், அந்த ராங் சைடு கிளாத்தோட ராங் சைடில் நம்ம இந்த மாதிரி பட்டன் வைக்கணும். வச்சுட்டு நம்ம கையாலேயே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நமக்கு கரெக்டாக அந்த பட்டனோட சென்டரில் இருக்கணும். 2 கலரும் வந்து நமக்கு அந்த முக்கோண ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுதுல்ல, அது வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி நான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பட்டனை கரெக்டாக சென்டர் கொண்டு வரேன். எனக்கு கரெக்டாக சென்டர் வந்துடுச்சு, நான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னும்போது ஊசியில் நம்ம இந்த மாதிரி கையில் தைச்சிக்கணும். தைச்சிட்டு இப்படி ஒரு 4-5 தடவை வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லாக் போட்டுக்கலாம். இது வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து இந்த பட்டன் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவில் இந்த பட்டன் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் காமிக்கல. பிகாஸ் இந்த ஒரு பட்டன் மட்டும் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறத விட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம பட்டன்ஸ் எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சு அதை ஒரு தனி வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் டைப் பட்டன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அகெயின் இதுக்கும் நான் வந்து 2 கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். 2 கலர் கிளாத் எடுத்துகிட்டு அது 2த்தையும் ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் ரெடி பண்ணும்போது உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க, நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கும் நான் ஒரு வேஸ்ட் பட்டன் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு ராங் சைடில் வச்சுட்டு நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக நான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் மார்க் பண்ண சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் கட் பண்ண போகிறேன். அந்த மார்க் பண்ண சர்க்கிளில் நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதே மாதிரி கையில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் தெரியும்ல, தள்ளி தள்ளி நம்ம குத்திட்டே வருவோம்ல, அந்த மாதிரி அந்த சர்க்கிள் மேலேயே நீங்கள் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு நடுவில் பட்டன் வச்சுட்டு நம்ம அந்த த்ரெட்டை வந்து இப்படி நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே சுருங்கும். இப்படி சுருக்கு பை மாதிரி லைட்டாக அப்படியே சுருங்கும். அப்படியே பேக் மாதிரி சுருங்கின உடனே நமக்கு பட்டன் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுருங்கும். இந்த மாதிரி சுருங்கின உடனே நமக்கு பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம விரலில் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுனாலும் தைக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறதுனாலும் நீங்கள் தைக்கலாம். இப்போ நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பூ கட்டுவோம்ல, பூவுக்கு வந்து நம்ம நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நான் நாட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போதோ இல்லை யூஸ் பண்ணும்போதோ வந்து வைண்ட் பண்ணியிருக்கிற அந்த த்ரெட் வந்து லூஸ் ஆகிடக்கூடாது. நான் வைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக அங்கே இங்கே வந்து ஊசியை இந்த கிராஸ்லேருந்து அந்த கிராஸில் விட்டு இழுத்துட்டு நான் வந்து நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் டைப் பட்டனும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குர்த்திலையும் வேணால் வச்சுக்கலாம், இல்லை ப்ளவுஸில் கூட நம்ம நெக்கில் பேக் சைடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் நெக்கில் ஸ்லீவில் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் பட்டனுக்கு நான் இந்த மாதிரி பெருசாக ஒரு ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதோட 1/4 தான் இன்னொரு கலர் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது பெரிய ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, ப்ளூ கலர் பீஸோட 4ல் 1 பாகம் தான் அந்த ஆரஞ்சு கலர் பீஸ் இருக்குது. ஓகேங்களா?
இப்போது இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டயக்னலாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 4ல் ஒரு பாகம் நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கல அங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் வரப்போகுது. இதை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த ப்ளூ கலரோட அந்த எட்ஜ் இருக்குல்ல கார்னர், அந்த கார்னரும் இந்த ஆரஞ்சு கலரோட இந்த கார்னரும் வந்து கரெக்டாக மீட் ஆகணும். அந்த மாதிரி கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் சொல்லித்தர மாதிரியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. கண்டிப்பாக கரெக்டாக ஈஸியாகவே வரும். நீங்கள் கார்னர் டு கார்னர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன பீஸை கீழே வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்து மேலே தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் பீஸில் இந்த எல் ஷேப்பில் இருக்குல்ல, இதில் இந்த கார்னரில் இந்த மாதிரி குட்டியாக நாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச்சஸ் மார்க் பண்ண அந்த லைனை தாண்டி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அந்த லைனுக்கு உள்ளேயே இருக்கணும். இப்போ நான் ஆரஞ்சு கலர் பீஸை கீழே வச்சுட்டு இந்த ப்ளூ கலர் பீஸ் மேலே வச்சுருக்கேன்னா இப்போ திருப்பிக்கிட்டேன். இந்த பீஸ் ஆரஞ்சு கலர் அப்படியே தான் இருக்கணும். மேலே நம்ம நகர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியது ப்ளூ கலர் பீஸ் மட்டும்தான். பேஸ் வந்து நமக்கு அந்த சின்ன பீஸ் தான் பேஸ். அதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த எல் ஷேப் வந்து நம்ம ஈஸியாக அதை வந்து தச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம அந்த சின்ன பீஸை நீங்கள் பேஸாக கீழே வச்சுட்டு பெருசாக இருக்க பீஸை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம திருப்பி வச்சு தச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தச்சாச்சா? அடுத்தது இந்த வேஸ்ட் பட்டன் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் இதை எப்படி வச்சு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வியோட சென்டர் வந்து பட்டனோட சென்டரில் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. எந்த கலர் கிளாத் உங்களுக்கு அதிகமாக தெரியணும்னு தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இது ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டும் தைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையிலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நான் தைச்சி காட்டுற மாதிரி நீங்கள் தைக்கலாம். நீங்கள் வைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தில் ஒரு தடவை ஊசி நூலை வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் ஆகாது. நல்லா டைட்டாக வைண்ட் பண்ண முடியும். ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாட் போட்டு செக்யூர்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸான கிளாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பேஸ் எல்லாமே வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை விட இந்த மாதிரி வேஸ்ட்டான பட்டனை நம்ம ரீயூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அழகாக டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதிகமாக வேஸ்ட் பட்டன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிற பட்டன் வந்து ட்ரை கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 கலர் பீஸ் எடுத்திருக்கேன். சென்டராக வரப்போகிற பீஸ் மட்டும் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பட்டன் எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 2 சைடும் சென்டர் பீஸை வச்சுட்டு 2 சைடும் நீங்கள் என்ன கலர் கிளாத் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நான் வந்து பிங்க் வந்து சென்டராக வைக்க போகிறேன். ஸோ பிங்க்கு வந்து கரெக்டாக அந்த பட்டனோட சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 சைடும் வந்து இந்த எக்ஸஸாக 2 சைட்லேயே வைக்க போகிற அந்த பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி வச்சு பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணும்போது சென்டர் பீஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹைலைட்டடாக தெரிகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். 2 சைடு இருக்க கலர் வந்து கம்மியாக தெரியும். ஆனால் எனக்கு வந்து இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பைப்பிங் லைன் மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் நான் இன்னும் அந்த பிங்க் கலரை சின்னது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி தையல் போட்டு அந்த கிளாத்தை இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக்கிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிங்க் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ நான் அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுட்டு இப்போது இந்த பட்டனை அழகாக நம்ம சென்டர் வந்து வச்சு கையால் அட்ஜஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் கிளாத் அதிகமாக தெரியணுமோ, மேலே இருக்க கிளாத் வேணும்னாலும் நீங்கள் எல்லோ கலர் வேணும்னாலும் இந்த பக்கம் தள்ளி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் கிளாத் அதிகமாக தெரியணும், கம்மியாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பக்கம் தள்ளி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஈக்குவலாக தெரிகிற மாதிரியும் அந்த பிங்க் வந்து சென்டரில் வர மாதிரி நான் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வைண்ட் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக எப்படி நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது நான் ரெடி பண்ணிகிட்ருக்க இந்த பட்டனை நம்ம ஒரு பிளெயின் பிளாக் கலர் குர்த்தியில் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பட்டன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டன்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே ஒன்று நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சிங்கிள் கிளாத் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் பட்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, லைன்ஸ் இருக்குது, குட்டி குட்டி டாட் இருக்குது. அந்த மாதிரி சின்ன பிரிண்டட் இருக்கும்போது அந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இதில் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குல்ல, இந்த பட்டன் நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்ல பட்டன்,
அந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த பட்டனில். நீங்கள் எப்பயுமே பட்டன் வச்சு ஒரு குர்த்தி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குர்த்தி வந்து பிளெயின் கலர் டாப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வைக்கிற பட்டனோட லுக்கு, அந்த டிசைன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக அழகாக தெரியும். இன்கேஸ் நீங்கள் பிரிண்டட் டாப் தைக்கிறீங்க அப்படின்னா பிளெயின் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் பட்டன் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளெயினான ஃபேப்ரிக் பட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பிளெயின்லேயே நான் வந்து கோல்டன் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் கலர், சில்வர் கலர், காப்பர் கலர் உங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கடைசியாக காமிச்ச 2 பட்டனும் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ லாஸ்ட்டு 2 பட்டனை வந்து நான் சின்ன சைஸ் பட்டன்லேயே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்சு காமிச்ச பட்டனில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட குர்த்திஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு பிளெயின் குர்த்தி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனே இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஸ்டிச் பண்ண குர்த்தியில் கூட இந்த மாதிரி பட்டன்ஸ் ரெடி பண்ணி நம்ம வச்சு அதை இன்னும் அழகாக நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.